வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, நாம் இப்ப பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிட தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு ராகு சுக்கிரன். இந்த குரு ராகு சுக்கிரனுடைய சேர்க்கையோ பார்வையோ அவர்களுக்கு அவர்கள் பார்த்து கொண்டாலோ, அவர்களுக்கு அவர்கள் வீடு மாறி இருந்தாலோ, குரு வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் குரு, அந்த இரண்டு பேருடைய அமைப்பும் ராகுவுடைய பார்வையில் இருந்தால் அவர்களுடைய முன்னேற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நிலைகளையும் கடந்து கடந்து வெற்றி பெறக்கூடிய கோபுரம் மாதிரி. இப்போ கோபுரம் எப்படி இருக்கு? முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை, நான்காம் நிலை, ஐந்தாம் நிலை, ஆறாம் நிலை, ஏழாம் நிலைங்கிற மாதிரி இந்த ஒவ்வொரு நிலையையும் கடந்து வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு நிலையும் எப்படி இருக்கும்? முதல் நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமும் நீளமும் இருக்கிற மாதிரி இருக்கு. இரண்டாவது நிலை அதை காட்டிலும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அந்த மாதிரி இவங்களுடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையா இருக்கும். அதுக்கு அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் கம்மியான மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த நிலையில பார்த்தீங்கன்னா கோபுர உச்சியில கலசத்தோட ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு வரும். அப்போ இந்த குரு ராகு சுக்கிர சேர்க்கை அந்த மாதிரி தான். எந்தெந்த இடத்துல கவனம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் அமைப்பில் கவனம் தேவை, குடும்ப உறவுகளில் கவனம் தேவை, கூட்டாளிகளிடம் கவனமா தேவை. இந்த இடத்துல எல்லாம் கவனமா இருந்தோம்னா நம்ம ஜெயிச்சுக்கலாம். அப்படி மேக்சிமம் இந்த குரு ராகு சுக்கிரனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா சொந்த தொழில், அதே போல பணம் சம்பந்தப்பட்ட தொழில், அதே போல ஹோட்டல் சம்பந்தப்பட்ட தொழில், அதாவது உணவு சம்பந்தப்பட்ட தொழில், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது கம்பெனியாகவும் இருக்கலாம். இப்போ கேட்ரிங் கம்பெனி, மசாலா கம்பெனி, அதே மாதிரி உணவு கிடங்கு, அது சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி அரசாங்கத்துல ஒரு அதிகாரத்தை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தொழில், அதாவது வில்லேஜ் ஆபீசர், ஆர்ஐ ஆபீசரு, அந்த மாதிரி ஒவ்வொரு ரேங்க்ல இருக்கக்கூடிய ஆபீசரா இருக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி அமைப்பில் எல்லாமே அவங்களுடைய இது வரும். துணையும் அப்படி பார்த்தீங்கன்னா நல்ல துணைகளாக வரக்கூடிய வாய்ப்பு, வீட்டில் கருணாக்குள்ளவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, வீட்டில் கருணாக்கு இருக்கும், சொன்னா பழிச்சிருன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி குறி சொல்றவங்க, வீட்லயே தெய்வத்தை வச்சு கும்பிடுறவங்க, சிலையா தெய்வத்தை வச்சு கும்பிடுறவங்க இருப்பாங்க. அதே மாதிரி குறி சொல்றவங்க, வாக்கு சொல்றவங்க, ஜோதிடர், அந்த மாதிரி அமைப்பில் உள்ளவங்க வாக்கால் சாமர்த்தியத்தால் சொல்லக்கூடிய தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர், பேராசிரியர், அதே போல சொற்பொழிவாளர், ஆன்மீக